கான்பிடன்ஸை வளர்ப்பதற்கான வேகமான வழிகளில் ஒன்று உங்களுக்கு நீங்கள் அளிக்கும் வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதாகும். உதாரணமாக, நீங்கள் ஒரு நாள் சீக்கிரமாக எழுந்திருக்க நினைத்தால் என்ன நடந்தாலும் எவ்வளவு சோர்வாக உணர்ந்தாலும் எழுந்திருங்கள். ஏனென்றால் நீங்கள் செய்ய வேண்டும் என்று நினைத்த விஷயங்களை தொடர்ந்து தவிர்த்து வந்தால் அது அறியாமலேயே உங்களை நீங்களே நம்பும் நம்பிக்கையை குறைக்கிறது. மேலும் அது என்னால் எதையும் செய்ய முடியாது, என்னால் எதையும் முடிக்க முடியாது என்ற எண்ணத்தை உங்கள் மனதில் உருவாக்குகிறது. பின்னர் நீங்கள் வாழ்க்கையில் பெரிய இலக்குகளையோ அல்லது பொறுப்புகளையோ ஏற்க முயற்சிக்கும் போது உங்களுக்கு நம்பிக்கை இருக்காது. ஏனென்றால் ஆழமாக நீங்கள் உங்களை நம்புவதை நிறுத்திவிட்டீர்கள். வளர்ச்சியின் நோக்கம் மக்களின் வாழ்க்கையை ஊக்கம் அளித்து மேம்படுத்துவதாகும். எனவே தினமும் புதிதாக ஒன்றை கற்றுக்கொள்ள வளர்ச்சியை ஃபாலோ பண்ணவும். உங்கள் மரியாதையை இன்றே அதிகரிக்க இந்த 7 ரூல்ஸை கற்றுக்கொள்ளுங்கள். முதலாவது, யாரையும் 2 முறைக்கு மேல் அழைக்க வேண்டாம். இரண்டாவது, யாராவது உங்களிடம் கேட்டால் மட்டுமே உங்கள் அறிவுரைகளை பகிருங்கள். மௌனம் உங்கள் வார்த்தைகளுக்கு மதிப்பு சேர்க்கும். மூன்றாவது, உங்களை பற்றி எல்லா விஷயத்தையும் எல்லோருக்கும் விளக்க வேண்டிய அவசியமில்லை. நான்காவது, உங்கள் திட்டங்களை எல்லோரிடமும் சொல்லாதீர்கள். உங்கள் முடிவுகள் பேசட்டும். ஐந்தாவது, எல்லோரையும் திருப்திப்படுத்த முயற்சிப்பதை நிறுத்துங்கள். எல்லோருடைய ஒப்புதலையும் நீங்கள் பெறத் தேவையில்லை. ஆறாவது, உங்களுக்கு சரி என்று தோன்றுவதை செய்யுங்கள், மற்றவர்கள் எதிர்பார்ப்பதை அல்ல. ஏழாவது, யாராவது உங்களை தொடர்ந்து குறைத்து பேசினால் உங்களை மாற்றாதீர்கள், உங்கள் வட்டத்தை மாற்றுங்கள். மேலும் இது போன்ற பயனுள்ள விஷயங்களை தினமும் கற்றுக்கொள்ள வளர்ச்சியை ஃபாலோ பண்ணவும். யாராவது உங்களிடம் வந்து நீங்கள் மாறவே இல்லை, அப்படியே இருக்கிறீர்கள் என்று கூறினால் அது கண்டிப்பாக பாராட்டு அல்ல. நீங்கள் வளரவில்லை என்பதை தான் அவர்கள் உணர்த்துகிறார்கள். வளர்ச்சி தான் நாம் வாழ்க்கையில் முன்னேறிக் கொண்டிருக்கிறோம் என்பதற்கான முக்கியமான அடையாளம். உங்கள் வாழ்க்கையிலும் வளர்ச்சி வேண்டும் என்றால் இந்த 3 விஷயங்களை செய்ய வேண்டும். முதலாவது, எனக்கு எல்லாமே தெரியும் என்ற எண்ணத்திலிருந்து முதலில் வெளியே வர வேண்டும். அப்போதுதான் நம்மால் புது விஷயங்களை கற்றுக்கொள்ள முடியும். இரண்டாவது, மாற்றத்திற்கு நாம் தயாராக இருக்க வேண்டும். 10 வருஷத்துக்கு முன்பு ஒரு விஷயம் நமக்கு தப்பாக தோன்றியிருக்கலாம், ஆனால் இப்போது அது சரியாக இருக்குமோ என்ற எண்ணம் வந்தால் அதை பொறுமையாக உட்கார்ந்து யோசிக்க வேண்டும். மூன்றாவது, வளர்ச்சியின் போது வலி ஏற்பட்டால் அதை ஏற்றுக்கொள்ள நாம் தயாராக இருக்க வேண்டும். அப்போதுதான் ஒரு புழுவிலிருந்து ஒரு பட்டாம்பூச்சி அழகாக வருவது போல நாமும் வளர்ச்சி அடைய முடியும். நீங்கள் வளர்ச்சியை ஃபாலோ பண்ணாம இருந்தால் மீண்டும் எங்களை பார்ப்பது அரிது. ஏற்கனவே ஃபாலோ பண்ணிருப்பீர்கள் என்றால் கங்க்ராச்சுலேஷன்ஸ், நீங்கள் வளர்ச்சியின் பாதையில் இருக்கீர்கள்.